சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பொண்ணு வீக்கரா காட்டியிருக்காங்க. ஜெஃப்ரி அவருக்கு என்ன பேசிஸ்ல கொடுத்தீங்க? அரசியல் நம்மளை வச்சு நடக்கும். அப்பாடா இப்பதான் மனசுக்கே கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க. அதுவும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரிக்கு கொடுத்தது எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட சோசியல் மீடியா பூரா வந்து 2 நாளா அதான் பேச்சு, நேத்தும் இன்னைக்கும். அதை எப்படியோ விஜய் சேதுபதியும் கேப்சர் பண்ணி இதை இந்த வாரத்துல கேட்கணும், கேப்டது மட்டும் இல்லாம ப்ரோமோ கண்டென்ட்டாவே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இதனால ஜெஃப்ரி மேல கோவமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெஃப்ரி மேல கோவம் கிடையாது. ஆனா அவன் கேமை ஸ்பாயில் பண்றாப்ல சில விஷயங்கள் அவனை சுத்தி நடக்குது. ஜெஃப்ரி ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வாங்கணும்னு நினைச்சது சத்தியமா உண்மைதான். ஆனா அருண் என்ன நினைச்சு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் ஜெஃப்ரி கொடுத்தா அப்படின்னம்னா, தீபக்கோ மஞ்சரிக்கோ இது கிடைச்சிடக்கூடாது. அப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னம்னா அவங்க விளையாண்டதுல பெஸ்ட் மேனேஜர் அவங்கதான் அப்படின்ட்டு வன்மத்தினால தான் இந்த வேலையை செஞ்சுட்டாங்க. ஜெஃப்ரியும் இதுல என்ன நினைச்சுக்கிட்டா, அப்பாடா நம்மளுக்கு ஃப்ரீ நாமினேஷன் கிடைச்சதுன்னா கூட 2 வாரம் இந்த ஃப்ரீ டாஸ்க் வர இருக்கலாம் அப்படின்ட்டு அவனும் வாங்கிட்டான். இதனால பல பிரச்சனை வரும்ட்டு முத்து போய் ரஞ்சித்திட்ட சொன்னதும், ராணவுட்ட சொன்னதும், மஞ்சரி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதும், ஏன் சௌந்தர்யாவே ஒரு கட்டத்துல ஜெஃப்ரிட்ட தோல் மேல கையை போட்டு சொன்னதா இருக்கட்டும், என்ன எல்லாம் சொன்னாங்கன்னா இதை உன் கேம் பாதிக்கதான் செய்யும். ஏன்னா ஜெஃப்ரிக்கு ஃப்ரீ நாமினேஷன் போனதுக்கு தப்பு கிடையாது. ஆனா இப்படி அவன் பாவம் அப்படின்னு நினைச்சு இந்த ஃப்ரீ நாமினேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவன் விளையாட்ட அவனே கீழே இழுத்து கொண்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட இங்க சொல்றாரு. அதுல ஜாக்லின் கேக்குறாங்க. ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து தீபக்கும் மஞ்சரியும் தான் சரியான மேனேஜரா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சௌந்தர்யாட்ட கேட்டதுக்கு தீபக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் விசால்ட்ட கேட்டதுக்கு தீபக் தான் வந்து சரியான மேனேஜரா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அருண்ட்ட கேக்குறாங்க, அருண் நீங்க ஒருத்தர் வந்து மேனேஜரா செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா, இவர் தான் சரியான மேனேஜர் அப்படின்னு, அது யாரு சொல்லுங்க பாப்பா அப்படின்னவனே அருண் அந்த இடத்துல வந்து வேகமா ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அந்த இடத்துல விஜய் சேதுபதி அருணை வச்சு செஞ்சிருப்பாரு. அவருக்கு என்ன பேசிஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னு கூட வந்து கேட்டிருப்பாரு. ஜெஃப்ரியை எழுப்பியே வந்து அங்க உங்களை தவிர வேற யாருக்கு வந்து அதிக ஓட்டு விழுந்தது, இவங்க மேனேஜரா இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுல ஜெஃப்ரியே சொல்லுவான், தீபக் சாருக்கும் மஞ்சரிக்கு அதிக ஓட்டு விழுந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு உண்மையிலே நீ தகுதியானவரா அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஜெஃப்ரி பேந்த முழிப்பாப்ல. என்ன சொல்லனே தெரியாது. ஏன்னா இது ஜெஃப்ரிக்கே தெரியும் நம்ம வந்து மேனேஜரா அவ்வளவா விளையாடல. ஆனா வந்து இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைச்சுன்னா கூட 2 வாரம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதை ஒத்துக்குவான். அதுக்கு ஜெஃப்ரிக்கு ஒரு நீட்டான அட்வைஸ் வந்து விஜய் சேதுபதி கொடுப்பாரு. உன்னை சுத்தி இருக்கவங்க உன்னை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உன்னை வீக்கரா காமிச்சிருக்காங்க. அதை கேட்டதுமே மஞ்சரி வேகமா கை தட்டுவாங்க பயங்கரமா. அது மட்டும் இல்லாம அரசியல் நம்மளை சுத்தி நடக்கும், நம்மளை வச்சு நடக்கும் அப்படின்ன ஜாக்லின் அந்த இடத்துல பயங்கரமா கை தட்டுவாங்க. என்னன்னா ஜாக்லின் போன வாரம் வேற கோவா டீம்ல இருந்தாங்களே, இந்த வாரம் என்னடா வந்து ஜெஃப்ரியை திட்டினவனே அப்படியே வந்து கை தட்டுறாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உங்களுக்கே தெரியும் நேத்து ஜெஃப்ரி வந்து அந்த சாப்பாடை திறந்து வச்சுட்டா அப்படிங்கிறதுக்கு வந்து ஜெஃப்ரி அந்த கத்துனாங்க ஜாக்லின். ஏன்னா ஜெஃப்ரிட்ட சில விஷயங்கள் வந்து ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால கோவா டீமை விட்டு வெளியே வந்தாங்க. நேத்தே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஜெஃப்ரி தப்பு பண்ணிட்டான்ட்டு நேத்து மறுபடியும் ஜெஃப்ரியை வந்து அந்த சாப்பாடு திறந்து வச்சதுக்கு அவ்வளவு திட்டினீங்களே, முத்து ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லல, வந்து அவன் தான் தப்பு பண்ணாத உணர்ந்துட்டால, அவனை ஏன் மறுபடியும் குத்துறீங்க அப்படின்னு வந்து மத்தவங்க ஜாக்லின் கேட்டாங்கல்ல. அதே மாதிரி வந்து ஜெஃப்ரி தப்பு பண்ணிட்டான்னு விட்டுருக்க வேண்டியதானே, ஏன் ஜெஃப்ரியை மறுபடியும் குத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. என்ன இருந்தாலும் ஜாக்லின் வந்து இந்த கேமை வந்து எப்படி விளையாடணும் அப்படின்ட்டு பயங்கர தந்திரமா விளையாடுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல செகண்டா வெளியானது யார் அப்படின்னம்னா தர்சிகா தான். அவங்களும் எவ்வளவு ஃப்ரீ நாமினேஷன் வாங்கி இந்த வீட்டுக்குள்ள இருக்க ட்ரை பண்ணாங்க, கடைசி அவங்க முடியல, அவங்க தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.